மாமியா மருமக சண்டை, எதை பார்த்தாலும் மாமியார மருமக குறை சொல்லிட்டே இருப்போம். அது மாமியா மருமக குறை சொல்லிட்டு இருப்பான். பக்கத்து வீட்டுல கேட்டா அவசரம் சொல்லி மரபண மாதிரி மோசமான வெள்ளமா சோறு போடலாமா அதை பண்ணலாமா மாமியா குறை சொல்லுவான். மருமக என்ன சொல்லுவேன், என் மாமா வீட்டுல சும்மாவே இருக்க மாட்டேங்க, நோயுமே உயிரா வராமா. அவங்க மாமியா பிரச்சனை எப்படி தீர்க்கிறது சொல்லுங்க? இது இந்தியா பாகிஸ்தான் வாரா தீர்க்க வர முடியாத பிரச்சனையா? இது தீர்க்கிறது ஒரே மருந்து. ஏன் எல்லாம் சொல்ல முடியா? நிறைய பேர் நீங்க எழுதுறீங்க உங்க வீட்டுல அவரோட பிரச்சனை நீங்க தீர்க்கிறதுக்காக சொல்றோம். வில்லோட மருந்து கேட்டீங்கன்னா குற்றம் சொல்லுவது. கண்ணாடி கிளாஸ் வீட்டுல வளர்க்கிறது என்ன சொல்லுவோம்? ஏன்டா கையெழுதி போட்டு வச்ச நீங்க அந்த கிளாஸ் ஓரமா வச்சிருக்கீங்க, தப்பு உள்ளவங்க அது ஐயா போனா இருந்துச்சா வளர்ந்துச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களால உடனே சொல்லுவீங்க, ஒதுக்க மாட்டீங்க. ஏன்டா உடைச்ச? நான் இல்லாம இந்த மாதிரி அடுத்த குற்றம் சாட்டுங்கிற பிரச்சனை வரும்போது வில்லு அப்படிங்கிற மலர் ரொம்ப அற்புதமா வேலை செய்யணும். மாமியா மருமக சண்டை, இல்ல அண்ணன் தம்பி சண்டை, குடும்பத்துக்கு அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்க, அப்பா அம்மா சொல்ல பூஜை பண்ணி சண்டை, வேண்டாம் நீ வேண்டாம் நான் வாழ வீடியோ பேர டைவர்ஸ் பண்ணி 2 பேரும் சண்டை வரக்கூடிய இடங்கள் இந்த வில்ல மருந்து கொடுத்தோம்னா ஒற்றுமையா மாறுறது அற்புதம். இந்த மாதிரி மருந்து மனநிலைக்காக வேலை செய்யக்கூடிய மருந்தே தவிர வியாதிக்கான மருந்து இல்லை. கரெக்டுங்களா? இப்போ ஒருத்தர் சொல்றோம் ஆஸ்மாங்கிறது என்ன சொல்லுவோம், மூச்சு வந்தா என்ன பண்ணோம், விட்டு விட்டு எடுக்கும். அப்ப நாம இதை விட்டு விட்டுன்னு பார்த்தா ஒயிட் செஸ்ட் எடுக்கிற மருந்து எதுக்கு விட்டு விட்டு எதுவாக சரி விட்டு விட்டு மூச்சு விட சிரமப்பட்டு விட்டு விட்டு இருந்தாலும் சரி, இந்த கைகால் விட்டு 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 அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அந்த மனநிலை அந்த நம்மளுடைய மூளைக்கு இந்த ஒயிட் செஸ்ட்ங்கிற மருந்து கொடுத்தா என்ன ஆயிடும், டக்குன்னு போய் கமாண்ட் கொடுத்த உடனே உடனே பாயிடும். இந்த மாதிரி மன ரீதியாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துகள் மல மருந்துகள் 38 வகையான மருந்துகள் எல்லா அலுவலக மருந்துகளையும் கிடைக்கும். எந்த விதமான சிக்கலும் கிடையாது. இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு சொல்லக்கூடியது ரெஸ்கியூ ரெமெடி முதல் பாத்தீங்கன்னா இதுல நம்மளுடைய மியூரஸ் இருக்கு, இம்பேஷன்ஸ் இருக்குது, ஸ்டார் ஆஃப் பெத்லஹாம் இருக்கு, ராபோஸ் இருக்கு. இந்த மாதிரி 5 மருந்து நம்ம கலந்து கொடுக்குறது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒருத்தர் திடீர்னு பஸ்ல போறாரு, மயக்கமாயிடுறாரு, எதனாலும் தெரியாது. அந்த மாதிரி மயக்கம் தெரிவிக்கிறதுக்கு 4 சொட்டா போட்டா உடனே மோசம். என்னோட அலுவலகத்துல கிடைச்ச 6 கிடைச்ச அனுபவம் நாங்க ரோட்டம் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 0 ஐஸ் அந்த இடத்துல நாங்க போன போது ஒரு பொண்ணு, சின்ன ஒரு 16 வயது பொண்ணு மயக்கமாயிடுச்சு, அன்கான்சியஸ். பொண்ணு பிறகு அம்மா அப்பா அழுகுறாங்க. அவரே பாக்கெட்ல இருந்த ரெஸ்கியூ எடுத்து அதை வாயில போட்டு அப்பு பிரஷர் 2 பாயிண்ட் கொடுத்த உடனே கண்ணு முடிஞ்சிச்சு. இது கண் கூட நமக்கு தெரிஞ்ச விஷயம். நாங்க எப்பவுமே எங்க பாக்கெட்ல ரெஸ்கியூ பண்ணி பாக்கெட்ல வச்சிருப்போம். ஏன்னு கேட்டா வெளியில எங்க போனாலும் தேவைப்படலாம். யாராவது ஒருத்தர் முயற்சி எடுத்துக்கிறாங்க அவங்க உடனடியாக அவங்க எழுப்புறதுக்கு அற்புதமாக நம்ம என்ன செய்வோம், மூச்சை கூட ஆப்பிட்ட போட்டு சேர்த்தோட ட்ரிப்ஸை போட்டு மருந்து மாத்திரை போட்டு ஏற்றதுக்கு முன்னாடி அந்த மயக்கம் அப்படிங்கிறது அதிர்ச்சினால் ஏற்பட்ட மயக்கம், பயனால் ஏற்பட்ட மயக்கம், இந்த மாதிரி ஏற்பட்ட மயக்கத்தை உடனே நம்ம சரிபடுறதுக்கு ரொம்ப அற்புதமா இந்த மருந்துகள் வேலை செய்யும். இதுவரை ஒரு இடம் அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். சந்தேகங்களை நீங்க கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்னோட புத்தகத்துல பாத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி யாருக்கு இந்த மாதிரி எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னு ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல கொடுத்துறோம். மருத்துவ குறிப்பேடு அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகா ரொம்ப கிளியரா கொடுத்துரும். நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லி நெருக்கடி நிவாரணம் என்னென்ன மருந்துகள் இருக்கு, செரிப்ளம், கிளைமேட்டிஸ், இம்பேஷன்ஸ், ராகோஸ், தாராபத்திரம். இந்த 5 மருந்துகள் கொண்ட கலவை ரொம்ப அற்புதமான கலவை இந்த ரெஸ்கியூ ரெமெடின்னு சொல்லக்கூடிய மருந்து. செரிப்ளம் நெருக்கடினா கோபம். வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை டக்குனு கோபப்படும், டக்குனு தூக்கி டப்புன்னு கிடத்தி போட்டு வளர்க்கணும். கோபம் யாரு ஒரு கோபம் சுண்டு வருதோ எடுத்தோட கோபப்படக்கூடியவங்களுக்கு அந்த கோபத்தை மாற்றக்கூடிய தன்மை செரிப்ளத்துக்கு உண்டு. இது ஏன் கேட்டீங்கன்னா எல்லா அப்பா அம்மாவுக்கும் நான் சொல்லுவேன், பிள்ளைங்களை அந்த பிள்ளைங்க சரியான அந்த அப்பா அம்மாவோட கோபம் தான் அந்த பிள்ளைங்களை ரியாக்ட் பண்ணிடுறோம். அப்ப செரிப்ளம் வீட்டுக்கு அவசியம் தேவை, நியூமரஸ் வீட்டுக்கு தேவை. அப்ப இதெல்லாம் ரெஸ்கியூனுடைய ஆதாரத்தை நான் வச்சு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நான் பயன்படுத்தி ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து டைபெட்டிஸ் சொல்லக்கூடிய மருந்து பாத்தீங்கன்னா யார் ஒருத்தர் மயக்க நிலை அடைந்துறாங்களோ அந்த மாதிரி மயக்க நிலை அடைந்தவங்களுக்கு உடனடியாக வேலை செய்யக்கூடிய மருந்து கிளைமேட்டிஸ். ஒரு மயக்கமாக அடைந்த ஒரு பையன் டக்கு கிளைமேட்டிஸ் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா மயக்கம் ரொம்ப எளிமையா செய்யக்கூடியது. அடுத்து இம்பேஷன்ஸ், ஒரு அவசரமா இருப்பாங்க, ஒரு பரபரப்பா இருப்பாங்க, ஒரு நிதானம் இல்லாம இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு இம்பேஷன்ஸ் வேலை செய்யும். அடுத்தது ராகோஸ், ஒரு பயம், ஒரு திகில், ஒரு வீடு எரியுது அதை பார்த்து ஒரு பயம், அதனால வரக்கூடிய பயம் திகில தீர்க்கக்கூடியது ராகோஸ் அற்புதமான மருந்து. அதுபோல ஸ்டார் ஆஃப் சொல்றது நினைவு இழக்கக்கூடியது. இந்த 5 மருந்துகள் செரிப்ளம், கிளைமேட்டிஸ், இம்பேஷன்ஸ்,
ராக்ரோஸ், தாராபத்ரம், இந்த 5 மருந்துகள் கொண்ட கலவைதான் ராக் ரெஸ்கியூ ரெமடி. எக்ஸலண்டான மருந்து. ஒவ்வொரு வீட்டுல வச்சிருக்க வேண்டிய மருந்து ஒரு 5 மருந்து உங்க வீட்டுல வச்சு உங்க வீட்டுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான மருந்து. இந்த 5 மருந்து கண்டிப்பா கலந்து வீட்டுல வச்சுக்கலாம். இல்ல தனித்தனியா வாங்கி நம்ம கலந்துக்கலாம். கடையிலேயே கலந்தே உங்களுக்கு இந்த மருந்துகள் கிடைக்கும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம், அவங்க கேட்டகரியா பிரிக்கிறோம். கவலை, துன்பம், மனவேதனை, தீராத வேதனைகள் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா அக்ரிமோனி, ஹீத்தர், ஸ்வீட் செஸ்னட், அடுத்து எல்லாம், கோஸ், மஸ்டர்ட், இந்த மாதிரி 6 மருந்துகள் இந்த மருந்துகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 6 மருந்துகள் ரொம்ப அற்புதமான மருந்துகள் தான். இது நமக்கு எல்லா வாங்கிக்கணும்னு அவசியம் கிடையாது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அக்ரிமோனி தேவைப்படக்கூடிய மருந்துகள் கிடையாது. வீட்டுல ரொம்ப கடும் கவலையா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ண கேட்டீங்கன்னா அந்த கவலை வெளிக்காட்டுறதுக்கு பயந்துட்டு வெளியே போய் கவனிப்பான், அதை தண்ணி அடிப்பான், அதை சீட்டாட போவான். அந்த மாதிரி அவன் பிரச்சனை டைவர்ட் பண்ணி வெளியே போகக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அற்புதம் வேலை செய்யும். அடுத்து ஹீட்டர் அதிக கவலைக்கான மருந்து. கவலை ரொம்ப இருக்கிறது ஹீட்டர் கூட அந்த கவலை மருந்துடும். பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறிய துன்பம், சோகம், நம்பிக்கை இல்லை. எதுலையுமே நம்பிக்கை இல்லை, நான் தனிமையை எடுக்கிறதுக்கு முடியல, நான் செத்து போக போறேன், அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஹீட்டர் ரொம்ப ஸ்வீட் பார்க்க வேலை செய்யும். மஸ்டர்ட் காரணம் இல்லாத கவலை, அதனால சோர்வு, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வேலை செய்யும். எல்லாம் சந்தேகம், கவலை. நம்ம ஒரு வேலை செஞ்சோம், ஒழுங்கா செஞ்சோமா, பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம், ஒழுங்கா சாப்பாடு கட்டி அனுப்பிச்சோமா அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடியவங்களுக்கு இந்த ஹீட்டர் நல்லா வேலை செய்யும். காசு நம்பிக்கை எப்படி பல டாக்டரை கன்சல்ட் பண்ணுவாங்க. ஒரு டாக்டர் விட மாட்டது இருக்கு. தரசுத்து டாக்டர் பிபிஆ இருக்குமா, டாக்டர் பாப்பா டாக்டர் பாப்பா மாறிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி சந்தேகம் தோசை கொடுத்து வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு நார்மல் வந்துடுவார். அடுத்தது பயம், காரணத்துடன் பயம், காரணமின்றி பயம், பிறரை பற்றிய பயம். ஒரு கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6 மருந்து வச்சுருக்கோம். அது முதல் மருந்து விமர்ஸ். விமர்ஸ் காரணம் தெரிந்த பயம். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் காரணம் பார்த்த பயம், அது மாதிரி உள்ள பயத்துக்கு விமர்ஸ் வேலை செய்யும். காரணம் தெரிந்த பயம். காரணம் தெரிந்த பயத்துல 2 கேரக்டரியா சொல்றோம். காரணம் தெரிந்த பயம் கடப்பாம்பூச்சிகளை பார்த்து பயந்தோம்னா விமர்ஸ் சாப்பிடுறோம். காரணம் தெரியாத பயத்துக்கு ஆஸ்பர், தூக்கத்துல படிக்கிறோம் பயம், வாழ்நாட்டில் படிக்கிறோம். நம்ம திடீர்னு நெஞ்சி பயம் அடைச்சா என்ன பயம் தெரியாம பயம் அடைக்கணும் அது சொல்றோம். அந்த ரெட் செஸ்ட் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நெருங்கலை பத்தி பயம். இங்க பார்த்துருக்கீங்கம்மா நீங்க ஊர்ல அக்கா இருக்கும், அக்கா இருக்கா, ஐயோ நம்ம அக்கா பக்கத்துல ஒரு உடம்பு சரியில்லாம நல்லா இருக்கா, இல்ல நீங்க தேவையான ஆவணத்துக்கு கவலைப்பட்டிருப்பீங்க, உங்க வேலை விட்டுருவீங்க, ஊர்ல கவலைப்பட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஈஸியா இந்த மருந்து கொடுக்கும்போது சரியா. அது ஜென்சியன், மன வருத்தம், காரணத்தோட உள்ள மன வருத்தம். இந்த பையன் ஒழுங்கா ஸ்கூலுக்கு மன வருத்தம் படிக்கலையே அப்படிங்கிறது காரணத்தோட உள்ள அந்த மாதிரி பயத்துக்கு ஜென்சியன் வேலை செய்யும். அடுத்தது சிக்கடி, அதாவது எப்பவுமே தனிமையா இருந்தா பயம். தனிமை இல்லை. என்ன செய்யும், அம்மாவோட குழந்தை சுத்திட்டு இருக்கோம், வெளியே போனா ஒரு குழந்தை தருவோம். சிலர் பாத்தீங்கன்னா இவரு தான் செலவு பண்ணி கூட கொடுப்பாரு, தனியா போறது பயம். அந்த மாதிரி சிக்கடி கேரக்டர். அவருக்கு இந்த மருந்து கொடுக்குற தனிமை இருந்த தைரியமா அந்த பயம் எல்லாம் இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹனி சர்க்கிள். ஹனி சர்க்கிள் பாத்தீங்கன்னா கடந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் சொல்லுவார், நான் அந்த காலத்துல பிஇ படிச்சிருந்தேன்னா இன்ஜினியர் ஆகி பெரிய ஜிஎம் ஆயிருப்பேன் அப்படின்னு தலைவரை பத்தி பேசிருப்பாரு. அடுத்து என்ன பண்ணணும்னு இருப்பாரு. இந்த மாதிரி உள்ள கேட்டகரிக்கு அடிக்கடி போட்டு அழுகிற ஹனி சர்க்கிள் பத்தி வச்சுக்கோங்க. கடந்த காலத்தை பத்தி பேசணும் தொலை பண்ண மாட்டார். ரொம்ப ஈஸியான இந்த மாதிரி சொல்றோம். அடுத்த மாதிரி அடுத்து சரியா மறுபடியும் முடிச்சுட்டு அது டவுட்ஸ் இல்லையா, கிளாஸ் ஈஸியா இருக்குங்களா? எவ்வளவு 2 மணி நேரம் ஓடி போச்சு. இல்ல அடுத்தது போடுங்க, இது போடுங்க, போட்டுங்க. இப்ப நாம சொன்ன வரைக்கும் சந்தேகம் இதை நான் பாடு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த அட்டவணை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பொதுவாக அதுதான் என்ன சொல்றேன்னா எல்லா இடத்தையும் நம்ம இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு மருந்தோட குணாதிசயம்னா என்ன டீட்டெயிலா நான் உங்களுக்கு எல்லா சொல்லிட்டு இருக்க முடியாது. அதை புத்தகத்தை படிக்கிறீங்க. அவங்களே உங்களுக்கு நம்ம ஏன் சொல்ற சிடி வார நான் உங்களுக்கு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சந்தேகத்தை நீங்க தெரிவிக்கிறதுக்காகத்தான் அது ஒரு வாய்ப்பை நம்ம வச்சிருக்கிறோம். இது ரொம்ப எளிமையா நீங்க ஒன்று அந்த டேப்லெட் அந்த பாப்பு இந்த கேரக்டர் எப்படி இருக்கும், இவருக்கு எப்படி கொடுத்தா சரியா நம்ம டிசைன் பண்றது ரொம்ப ஈஸி. அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன். இல்லோ அப்படிங்கிறது எல்லா வீட்லயும் தேவையான மருந்து, அது விமர்ஸ் தேவையான மருந்து, அது ஸ்கிரிலாசஸ் தேவையான மருந்து, டவுட்டே கிடையாது. இந்த மாதிரி சில மருந்துகள் நம்ம நம்ம வீட்டுல நாம வச்சுக்கலாம்.
ரெஸ்கியூ ரெமெடி வந்து கண்டிப்பா நான் என்ன சொன்னா, ஒவ்வொரு வீட்டுல வந்து எல்லாரும் ஒரு 5 ml ஒரு சின்ன பாட்டில் மருந்து நீங்க வாங்கி வீட்டுல வச்சு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். வீட்டுல போட அடிப்படை மயக்கம் வாசி டக்குன்னு போடு. எந்த மாதிரி ஒரு மயக்கம் அதிர்ச்சியா ஒரு பையன் வரனா டக்குன்னு பயமா டக்குன்னு சரியா. மலர் மருந்துகள் வந்து பல வகையில வந்து எல்லாரும் வந்து பயன்படுத்தி நல்லா பலன் பெற்றிருக்காங்க. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நம்ம அதுக்கு வந்து கேட்ட